வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் உட்பட 10 வாக்குறுதிகளை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்துள்ளார். வடபழனி முருகன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. மேலும் மே 19ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 3198 கோடியில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெயில் பாதிப்பிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்கும் விதமாக சென்னை மாநகர பேருந்துகளில் பேட்டரி மின் விசிறி பொருத்தப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் இன்று தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு 70 கிலோ கேக்குடன் பிறந்தநாளை கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மகன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது. மேலும் அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் சேவை மே 13ஆம் தேதியாகிய நாளை தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மே 17ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போலாந்தில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் உலகின் நம்பர் 1 செஸ் வீரரான மேக்னஸ் கார்ல்சன் அவர்களை வீழ்த்தினார் தமிழக கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்கள். நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு 64,159 கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். இந்தியாவில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை 1,84,241 கணக்குகளை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு ஆசிரியர்கள் வருகின்ற மே 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலை பொறியியல் செமஸ்டர் தேர்வுகள் வருகின்ற ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்ற 3ஆம் கட்ட தேர்தலில் 65.68% வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மாணவர்கள் பொறியியல் சேர்க்கையை சேர்வதற்கு 6 நாட்களில் 94,939 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் கொடைக்கானல் செல்ல சுமார் 54,000 வாகனங்கள் இ-பாஸ் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோதார்நாத் யாத்திரை முதல் நாளில் 29,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அட்சய திருதியை தங்க நகை விற்பனை கடந்த ஆண்டை விட இம்முறை 30% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி கடல் இயல்பு நிலைக்கு வந்ததன் காரணமாக கண்காணிப்புடன் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 10 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு உரிமையாளர்கள் சார்பில் இழப்பீடாக தலா 5 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 54,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.